தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இப்ப நம்ம கலாவுக்கு லைட்டா சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கு ஏத்த மாதிரி அந்த கடன் குடுக்குறவர் வந்து, இந்த மாதிரி நீங்க தான் 2 மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு வர சொன்னீங்க. வந்து பார்த்தா பரமன காணோம். இப்ப வட்டி காச நான் வீட்டுக்கு எடுத்துட்டு வரட்டுமா? அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்புல. அப்படின்னா ஏன் பரமன் அவ்வளோ சீக்கிரத்தில பணத்த வாங்காம வந்தான்? ஒருவேளை நம்ம பேசினதெல்லாம் கேட்டிருப்பானோ? இதெல்லாம் இளமதியோட வேலையா தான் இருக்கும். அப்படின்னு கலாவும் நினைக்க ஆரம்பிச்சர்றாங்க. இந்த பக்கம் பரமன் கோயில்ல உட்காந்து நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. அதே நேரத்துல நம்ம பரமனோட உண்மையான அம்மா, ரிஷியோட அம்மா வந்து கோயில்ல வேண்டிக்கிறாங்க. அப்ப பரமனுக்கும் இளமதிக்கும் சேர்த்தே வேண்டிக்கிட்டு வரும்பொழுது, பரமன் ரொம்ப ஃபீல் பண்ணி உட்கார்ந்திருக்கிறத பார்த்துட்டு, "என்னாச்சுப்பா? ஏன் இங்க உட்கார்ந்திருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பரம என்ன உண்மையா சொல்லப் போறாப்புல, "ஒண்ணும் இல்லம்மா, சும்மா தான் உட்கார்ந்திருக்கேன். வாங்க உங்கள நானே வீட்ல விட்டுர்றேன்" அப்படின்னு சொல்லி வீட்டுக்கே நம்ம பரம அழைச்சிட்டு போய் ட்ராப் பண்றாப்புல. "வீடு வரைக்கும் வந்துட்ட, உள்ளார வாப்பா" அப்படின்னு சொல்லி உள்ளார அழைச்சிட்டு போய் சாப்பாடுலாம் பரமனுக்கு போடுறாங்க. போட்டுட்டு நம்ம பெரிய பையன் இருந்தா இது மாதிரி தானே இருப்பான் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம இளமதி பரமன்கிட்ட மறுபடியும் கட்டை பிரிச்சு போடணும் அப்படின்னு சொல்லி, இப்படியே இருக்கக்கூடாது அப்படின்னு உட்கார வச்சு கட்டை பிரிச்சு போடலாம் அப்படின்னு போறப்ப, கரெக்டா இந்த கலாவும் ரஞ்சிதமும் அங்க வந்து அவங்கள நிப்பாட்டி, "நீலாம் ஒண்ணும் கட்டை பிரிச்சு போட வேணாம். இதெல்லாம் வந்து ஒரு நர்ஸ் இல்லைன்னா டாக்டர் தான் பண்ணணும். நீ மாட்டுக்கு பிரிச்சு போட்டு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? எனக்கு என் பையனோட ஆரோக்கியம் தான் முக்கியம்" அப்படின்னு ஏதோ அக்கறை இருக்கிற மாதிரி ஒரு டிராமாவை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, நர்ஸ் வரப்போறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளமதியும் கிளம்பிடுறாங்க. இளமதி பைக்ல போய்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு ஸ்கூட்டியில வந்துகிட்டு இருக்கு. அந்த ஸ்கூட்டியில அவங்க ஷால் மாட்ற மாதிரி இருக்கு. இளமதி கவனிச்சுட்டு போய் வண்டிய வழிய மறிச்சு, "என்னங்க இப்படி ஓட்டிக்கிட்டு வரீங்க? உங்க ஷால பாருங்க பின்னாடி" அப்படின்னு அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு, அங்கருந்து அவங்க மாட்டுக்கும் கிளம்பிடுறாங்க. இந்த அம்மா பார்த்துட்டு என்ன நன்றி சொல்லலாம்னு பார்த்தா, அதுக்குள்ள போயிட்டாங்களே அப்படின்ட்டு, அவங்க தான் அந்த நர்ஸாட்டுக்கு கரெக்ட்டா நம்ம கலா வீட்டுக்கும் வந்துடுறாங்க. கலா வீட்டுக்கு வந்துட்டு, "இங்க 2 ரூம் இருக்கு. எந்த ரூம்ல பரமன் இருப்பான்?" அப்படின்னு தெரியாம நேரா சித்தார்த் ரூம்ல போயிட்டு, "வாங்க உங்களுக்கு ஊசி போடணும், ட்ரெஸ்ஸிங் பண்ணணும்" அப்படிங்க சித்தார்த்து அலறி போயிடுறாப்புல. இருந்தாலும் அந்த நர்ஸ பார்த்துட்டு சித்தார்த்து வலிய ஆரம்பிச்சிடுறாப்புல. என்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்கிறாப்புல அப்படின்னு தெரியல. கடைசியில ரஞ்சிதம் இந்த ரூம் இல்ல, அந்த ரூமு அப்படின்னு சொல்லி அங்க அழைச்சிக்கிட்டு போயிட்டு பரமன்கிட்ட, "சரி நான் உங்களுக்கு கட்டு மாத்தி விடுறேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம பரமன் இருந்து கூச்சப்பட்டுக்கிட்டு, "நானே போட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு.